க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவு இருக்கிற எறாவை சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தொக்கு அதிகமாக வேணுன்றதுக்காக வெங்காயம் அதிகமாக சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதில் நீல வாக்கில் கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எறாக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எறா இதில் சேர்த்துலாம். எறா க்ளீன் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த கருப்பு பகுதியை எடுத்துடணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இது எறாவை நல்லா கலந்து விட்டுடணும். எறாவை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் எறா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். கொஞ்சம் அதிகமாக வெந்தாலும் ஓவர் குக் ஆகிடும். வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டுனா ரொம்பவே டேஸ்ட்டான எறா தொக்கு ரெடி.